உங்க குழந்தைங்க ஃபோன் இல்ல அப்டின்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இல்ல ஃபோன் அவங்க கையில இருந்து வாங்கிட்டோம் அப்டின்னோம்னா, உடனே கோபப்படுறது, கத்துறது, எரிச்சல் அடையறது அந்த மாதிரியான விஷயங்கள் காமிக்கிறாங்களா? ஆன்லைன் கிளாஸே இல்லாட்டா கூட அதிக நேரம் ஸ்க்ரீன் பார்க்க விரும்புறாங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்த ஃபேஸ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர். அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொடர்ந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த குழந்தைங்க. ஸோ அதுலேருந்து அந்த குழந்தைங்கள மீட்டெடுத்து அவங்களோட லைஃப்பை வளப்படுத்துறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ்ல தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுக்கு முன்ன குழந்தைங்க நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால நம்ம வந்து தவிர்க்க முடியாமல் நிறைய கிளாஸஸை வந்து நம்ம அவங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த சூழல் மாறுனதுக்கு அப்புறமும் கூட நிறைய குழந்தைங்களோட ஸ்க்ரீன் பார்க்குற டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. ஸோ இப்படி அதிகம் ஆனதுனால நம்ம கிட்ட வரக்கூடிய கவுன்சிலிங்க்கு எடுத்துட்டு வரக்கூடிய குழந்தைங்களாகட்டும், ஸ்கூல்ல இருந்து ரெஃபர் பண்றதா ஆகட்டும், மெயினா சொல்லக்கூடிய ஒரு 10 குழந்தைங்கள ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா, அதுல 8 குழந்தைங்களுக்கு மொபைல் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன் இந்த மாதிரி சொல்லி தான் வராங்க. ஸோ அப்ப இதுக்கு என்ன காரணம்னு அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல இந்த அடிக்ஷனுக்குள்ள போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டறிஞ்சிருக்கோம். அத பத்தியும் இந்த வீடியோல நான் பின்னாடி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கறதுனால அடிக்கடி குழந்தைங்க கண்ணு எரியறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ கண்ணு வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறது. ஸோ அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த கண் எரிச்சலாலையும் அவங்களோட படிப்புல கவனம் செலுத்த முடியாம போறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ கண்ணுல இரிட்டேஷன் வரும்போது எரிச்சலா கத்துறது, கோபப்படுறதும் அவங்க கிட்ட இருக்கும். 2வது விஷயம் வந்து இந்த கவனச்சிதறல் இல்ல அப்படின்னா கவனக்குறைவு. இது 2மே கூட தொடர்ந்து இந்த ஸ்க்ரீன பார்க்கும்போது குழந்தைங்கள்ட்ட நம்ம அதிகமா பார்க்க முடியுது. ஸோ இதுக்குள்ளேயே இருக்கிறனால நம்ம ஏதாவது கூப்பிட்டோம் செஞ்சோம் அப்படின்னாலுமே அந்த ஸ்க்ரீன தவிர அந்த கண்ணு வேற எங்கிட்டும் போகாது. கவனமும் அதுக்குள்ள இருக்கும்போது நம்ம கேட்கிற விஷயத்துக்கு இத பார்த்துக்கிட்டே அவங்க ஆன்சர் பண்ணும்போது அவங்க எதையுமே உள்வாங்கிக்கிறது கிடையாது. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுலேருந்து நம்ம டீவியேட் பண்ணி அவங்கள வெளிய கூப்பிடுறதாலோ, இல்ல ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்கு திடீர்னு வந்து கோபம் வருது. ஒரு மாரி ஆக்ரோஷமா பிஹேவ் பண்றது, இந்த மாரி விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதே நேரத்தில ரொம்ப சோஷியபிளா இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு முன்ன ஜாலியா விளையாடிட்டு இருந்த குழந்தை, இப்ப எதுக்குமே போறது கிடையாது. வீட்லயே கூட அது தனியா தான் உட்காந்து, அப்பயும் அந்த ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கறது. ஸோ அப்போ குழந்தைங்க அவங்களே ஐசோலேட் ஆகவும் தொடங்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொபைல் ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும்போது, நம்ம குழந்தைங்க கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல அதிகமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மொபைல் குடுத்தா தான் அவங்க அமைதியாகுறாங்க. மொபைல அவங்கட்ட இருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இம்மீடியட்டா அவங்க கத்துறது, இல்ல இந்த மாரி ஏதாவது ஒரு பொருள போட்டு உடைக்கிறது, இல்ல அந்த கோவத்த வந்து எது மேலயாவது காமிக்கிறது, இந்த மாரி விஷயம் பண்றதாகட்டும். வெளியில போறதே கிடையாது. வீட்ட விட்டு வெளிய போய் விளையாடுறதே கிடையாது. யாரோடையும் பேசுறது கிடையாது. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீனேஜ்லயும் உங்களுக்கு வர்றத பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், ஸ்க்ரீன் டைம் அதிகமா இருக்கிறது தான் காரணம். சரி அப்போ இந்த மாரி பிரச்சனையெல்லாம் நாங்களும் ஃபேஸ் பண்றோம். அப்போ ஒரு பேரண்ட்டா நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்க்ரீன் டைம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க. இப்போ குழந்தைங்க வந்து ஒரு 2லருந்து 5 வயசுக்குள்ளார இருக்காங்க அப்படின்னா, 1 ஹவருக்கு லெஸ் தேன் 1 ஹவர் தான் அவங்களோட ஸ்க்ரீன் டைமாவே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு 40 நிமிஷத்த 2ஆ பிரிச்சு குடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். இல்ல 10 மினிட்ஸா நீங்க வந்து ஒரு நெறைய டைம் குடுக்கலாம். பட் 10 மினிட்ஸா பிரிச்சோம்னா, ஒரு நாளைக்கு 4 வேலை கூட அவங்களுக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிரிச்சு குடுக்குறது. ஸோ ஸ்க்ரீனுக்குன்னு சொல்லி ஒரு டைம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க. இத்தன தடவ தான் பார்க்கணும், இவ்ளோ நிமிஷம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். சின்ன குழந்தைங்களா இருக்கிற பட்சத்துல. இன்னொன்னு வந்து நோ ஃபோன் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கணும். சாப்பிடும்போதோ, படுக்கும்போதோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போதோ, நம்ம என்ன பண்ணணும்? ஃபோன் அந்த இடத்துல நம்மளும் வச்சுக்க கூடாது. குழந்தைங்களையும் வச்சுக்கிறதுக்கு அலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நோ ஃபோன் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து குடுக்குறது. லைக் போர்ட் கேம் அவங்களுக்கு குடுக்குறது, இல்ல அவுட்டோர் போய் விளையாட வைக்கிறது, இல்ல அவங்களோட உட்காந்து நாம பேசுறது. வீட்ல இந்த மாரி இந்த அந்தாக்ஷரி விளையாடுறது, அந்த மாரி பழைய விளையாட்டுகள் எல்லாம் வந்து திருப்பி ரீகிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்களோட கொஞ்சம் டைம் இது எல்லாமே வந்து நம்ம அதுலருந்து டீவியேட் பண்றதுக்கு தான். ஏன்னா ஸ்க்ரீன் அவங்கள ஏதோ ஒரு விதத்துல என்டர்டெயின் பண்ணுது.
நம்ம ஓரளவுக்கு லைவா அவங்கள என்டர்டெயின் பண்ண ஸ்லோவா ஆரம்பிச்சாலே, அவங்க அதுலருந்து இதுக்கு வந்துருவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் குடுத்து, தொடர்ந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னோம்னா, ஈஸியாவே மெதுவாவே அவங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நான் என் குழந்தைய ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அது நம்ம வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள வந்து அவங்களுக்கு செட் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா பேரண்ட் இருந்தோம் அப்டின்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. சாப்பிடுறப்போ பார்க்கறதில்ல. தூங்க போறப்போ அவங்க மொபைல் பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த டைம்ல அவங்க படிக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்க மொபைல் பார்க்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளுமே வந்து சாப்பிடுற நேரத்துல சாப்பிடுற வேல, தூங்குற நேரத்துல தூங்குற வேல தான் நம்ம பார்ப்போம். ஸோ எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் நம்ம மொபைல் எடுக்கிறோம். சில பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீட்ல நெறைய அவங்களுக்கு ஆன்லைன் வொர்க் பண்ற மாரி இருக்கும். வொர்க் ஃப்ரம் ஹோம் பார்ப்பீங்க. ஸோ அப்ப தெளிவா குழந்தைக்கு புரிய வைக்கணும். இது என்னோட வேலை நேரம். நான் வேலை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஒரு சாப்பிடுற நேரத்துல இப்டி சைட்ல வந்து ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதோ, இல்ல தூங்கும்போது ஏதாவது இப்டி ஸ்க்ரோல் பண்ணிட்டே படுக்கிறதோ, இது குழந்தைங்களுக்கு பேட் எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி இல்லாம நாம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தோம்னா, நம்ம அவங்கள கேட்கும்போது, அவங்க கண்டிப்பா அத கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. அந்த விஷயத்த நம்மலாம் செஞ்சுட்டு அவங்க கிட்ட நம்ம கேட்டோம் அப்டின்னா, நீங்க என்ன ரொம்ப தெளிவா கரெக்ட்டா இருக்கீங்களா? அப்படின்னு சில குழந்தைங்க நம்மளையும் எதிர்த்து கேள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா இல்லாம, அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா அந்த இடத்துல மாற வேண்டிய கட்டாயமும் இருக்கு பேரண்ட்ஸ் சைட்ல. கடைசியா ஒரே ஒரு விஷயம் இதுல நம்ம சொல்ல வேண்டியது, ஒரு குழந்தைங்க நம்மகிட்ட கவுன்சிலிங் வரும்போது, எப்போ இந்த கேம்ஸ் அடிக்ஷனுக்குள்ள அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி, நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கப்புறம், அதுல ரூல்ட் அவுட் ஆனது 3 தகவல் தான். எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சது. ஸோ எனக்கு விளையாட ஆள் கிடையாது. ஸோ அப்ப அந்த டைம்ல அவங்க அந்த கேம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போயிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து தனிமையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. பேச ஆள் இல்ல. அவங்களோட விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. ஸோ அவங்க கிட்ட பேச்சு துணைக்கே ஆள் இல்ல. நான் தனியா இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கும்போது, ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அவங்கள பார்க்கறதுக்கு, அவங்க ஒரு விஷயத்த பார்க்கறதுக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த அந்த நேரத்தில தான் அவங்க அந்த மொபைல்ங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. 3வது ஒரு விஷயம் வந்து எமோஷனல் கேப். அம்மாவும் வேலை பார்ப்பாங்க, அப்பாவும் வேலை பார்ப்பாங்க. இல்ல குழந்தை பாட்டி தாத்தாட்ட வளர்ந்துட்டு இருப்பாங்க. இல்ல ஹாஸ்டல் போட்டிருப்பாங்க. ஸோ ஹாஸ்டல் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அந்த ஹாஸ்டல் விட்டு வீட்டுக்கு வர அந்த டைம்லயும் அப்பா, அம்மா அவைலபிள் இல்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க சூஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த ஸ்க்ரீன் டைமா தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த எமோஷனல் கேப்ப எந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் ஆகிய நாமளும் இந்த விஷயத்த யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம எப்ப ஃபீல் பண்ணிடுறோமோ, அத வந்து முழுமைப்படுத்திடுறோமோ அந்த இடத்த, அப்போ அந்த குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம்ங்கிறது தானா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு உபயோகமான டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்ல வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ரெமெடியல் டீச்சிங்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, வேற உங்களுக்கு பேரண்டல் கைடன்ஸஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ டூ டாக். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்கோட நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது. அத நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.